அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன் வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைருல் ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா குல்லு முஹ்தஸத்தின் பிதா வ குல்லு பிதாத்தின் லாலா வ குல்லு லாலாத்தின் ஃபின்னார் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தாபியன்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையினால் நபிகளார் அவர்களின் சீராவின் 5வது வகுப்பில் நாம் இன்று அமர்ந்திருக்கின்றோம். சென்ற வாரம் பேசினதை அப்படியே ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்குவோம். சென்ற வாரம் ஜின்கள் சம்பந்தமாக கொஞ்சம் நம்ம பேசினோம். ஜின்கள் எப்படிப்பட்டவர்கள், ஜின்களுக்கும் மனிதருக்கும் உள்ள வேறுபாடு மற்றும் 2ஆம் கட்ட பொது அழைப்பை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் அவங்க செஞ்சது, சஃபா குன்றின் மீது ஏறி பிரச்சாரம் பண்ணுறது மற்றும் ஹஜ்ஜு காலங்கள் பொதுவான சந்தைகளில் பிரச்சாரம் செய்தது, மேலும் தூதுத்துவத்தை மறுத்ததற்கான காரணம் என்ன, ஏன் தூதுத்துவத்தை மறுத்தார்கள், நபிகளாரை பின்பற்றினார்கள் ஆனால் அவர்கள் கொண்டு வந்த தூதுத்துவத்தை மறுத்ததற்கான காரணம் என்ன, மேலும் சொர்க்கம் நரகம் சம்பந்தமான வசனங்கள், அந்த நேரத்தில் இஸ்லாத்தை தழுவிய ஒரு சில சஹாபாக்கள், அபூதர் அல் கிஃபாரி, முஸப் இப்னு உமைர் போன்ற சஹாபாக்களின் வரலாறுகள், இன்னும் இஸ்லாத்தை ஏற்றதற்காக துன்புறுத்திய சஹாபாக்கள் சிலர், இப்படி ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரமும் தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக இஸ்லாத்தை அந்த சமயத்தில் ஏற்ற ஒரு சில சஹாபாக்களின் வரலாறுகளையும், அதேபோல் இஸ்லாத்தை வெறுத்த, அதாவது நபிகளாரை வெறுத்த ஒரு சில சஹாபாக்களின் வரலாறையும் இன்ஷா அல்லாஹ் இப்போ தொடர்ந்து பார்ப்போம். பொதுவாக மாற்றுத்திறனாளிகளால் சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் நம்ம முடியாதுன்னு தான் சொல்லுவோம். சாதிப்பதற்கு ஊனம் ஒரு குறைபாடா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டோன்னு வைங்களேன், குறைபாடுன்னு சொல்லுவாங்க. ஊனம் இல்லாதவர்கள் சாதிப்பதற்கும் ஊனம் உள்ளவர்கள் சாதிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதுபோல் ஒரு சஹாபி, உடல் ரீதியாக குறைபாடு இல்லாதவர்கள் கூட இந்த ஊனமுற்ற ஒரு சஹாபி மிகச்சிறந்த ஒரு படிப்பினை. நபிகளாரின் பிரச்சாரத்தை அர்க்கம் அவருடைய வீட்டில் ஏற்று இஸ்லாத்தை தழுவிய இந்த சஹாபி, முஸப் இப்னு உமைர் அவருடன் மதீனா சென்று அழைப்பு பணியில் ஈடுபட்டு அதிகமான நபர்களை இஸ்லாத்தில் சேர்த்தவர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் மதீனாவில் பாங்கு சொல்வதில் இருவருமே போட்டி போட்டு பாங்கு சொல்வார்கள். நபி அவர்கள் மதீனாவை விட்டு வெளியே போகும்பொழுது மதீனாவில் இவரை தான் பிரதிநிதியாக வைத்து செல்வார்கள். இவர் தான் தொழுகை நடத்துவார். 2 முறை மதீனாவின் ஆளுநராகவும் செயல்பட்டிருக்கிறார்கள். 2 முறை குர்ஆனில் இவர் சம்பந்தமாக இறைவன் குர்ஆன் வசனத்தையும் இறக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி, நான் யாரை சொல்கிறேன் என்று ஏதாவது உங்களுக்கு தெரிகிறதா? யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒரு சஹாபி, இப்போ இவ்வளவுக்கு சொந்தக்காரர், பிலால் போல பாங்கு சொல்லக்கூடிய திறமை பெற்றவர், மதீனாவில் நபி அவர்கள் இல்லாத போது இவர் தான் தொலை வைப்பார், 2 முறை ஆளுநராக செயல்பட்டவர். இல்லை, அதாவது உடல் ஊனமுற்றவர். உடல் ஊனம்னா பிறவி இதில் இல்லை. எஸ், பாரக்கல்லா ஃபீக். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு பிறவி குருடர். இவர் ஒரு பிறவி குருடர், பார்வை குறைபாடு உள்ள ஒரு சஹாபி. மாஷா அல்லாஹ், இவர் இஸ்லாத்தை தழுவி இஸ்லாத்திற்காக செய்த சேவையில் எடுத்துக்கிட்டு அவ்வளோ பெரிய சேவை செய்தவர். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபியை பார்த்திங்கன்னா அவர் கூடயே இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க கடைசி கட்டத்தில். அந்த அளவுக்கு இவர் இஸ்லாத்தை ரொம்ப நேசித்தவர். எப்படி உடல் ஊனம் இருந்தாலும் அது ஊனம் ஒரு தடை இல்லை என்பதற்காக. இவருடைய வரலாற்றை சொல்லணும்னா ஒரு சின்ன விஷயத்தை சொல்லலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் நபவியில் தொழ போகிறப்ப இவருக்கு பிறவி குருடராக இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் துணைக்கு தேவைப்படும் பள்ளிவாசல் போகிறதுக்கு. அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்பாங்க, நான் பள்ளிவாசல் வருவதற்கு யாராவது ஒரு துணை தேவைப்படுகிறது தொழுவதற்காக, அதனால் நான் வீட்டிலே தொழுதுக்கிட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி நீங்கள் வீட்டிலே தொழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிறவங்கள திருப்பி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு பாங்கு சத்தம் காதில் உழுவுதான்னு கேட்குறாங்க. உழுவுது அப்படிங்கிறாங்க.
அப்படின்னா நீங்கள் பள்ளிவாசல் வந்து தான் தொழுவணுங்கிறாங்க. அதுலேருந்து பள்ளிவாசலுக்கு வந்து கடைசி காலம் வரை தொழுது கொண்டிருந்த அந்த சஹாபி தான். இந்த சமயத்தில் இந்த விஷயத்தை சொல்லிக்கணும். அதாவது கண் பார்வை தெரியாத ஒரு சஹாபியை கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் வந்து தான் தொழ வேண்டும், வீட்டில் தொழுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்வது கருத்தை இந்த இடத்துல ஞாபகம் வச்சுங்க. ஒரு முறை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, குறைஷி தலைவர்களுக்கு கூப்பிட்டு இஸ்லாத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வலீது, உத்பா, ஷைபா, வலீத் பின் முகைரா, அபூ ஜஹல், அபூ லஹப் இவரெல்லாம் கூப்பிட்டு மசூரா பண்ணிகிட்டு இருக்காங்க. இஸ்லாத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கப்ப இந்த சஹாபி வராங்க. யார்? அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் எல்லாம் வராங்க. வந்து ஏதோ கேட்க வராங்க. கேட்க வரப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக முகத்தை திருப்பி கடுக்கெடுத்து அப்படியே திரும்பிக்கிட்டார். லேசாக அப்படி யாருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த மாதிரி அல்லாஹு தாலா உடனே வசனம் திறக்கிறான். ஒரு குர்ஆன் வசனத்தை. இந்த வசனம் அபஸ வதவல்லா அன்ஜா உல்லஹமான்ட்டு, கடுகெடுத்தார், முகத்தை திருப்பி கொண்டார், இவரிடம் ஒரு அந்தகர் வந்தபோது. அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கப்ப இடையில் வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க. கேட்குறப்ப முகத்தை, என்னப்பா நான் இவங்கள்ட்ட பெரிய மனுஷர்ன்ற இஸ்லாத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்க, நீ வந்து நடுக்கு கொடுக்குற போடுறியே அப்படிங்கிற மாதிரி முகத்தை கடுகெடுத்து லேசாக திருப்பிவிடாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே செய்யலை. ஒரு பெரிய சூறாவே அல்லாஹ் இறக்கிட்டான். உங்களை தேடி ஒருத்தர் வரும்பொழுது அவருக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். இஸ்லாத்தை பற்றி அறிவில்லாதவர்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஒரு வரும்போது அவருக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வருவோம். அம்மா மனிஸ்தானா ஃபன் தலவு தசத்தா, அலட்சியன் செய்பவரின் பக்கம் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க. யார்? அபூ ஜஹல், அபூ லஹப் பக்கம் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க. ஆனால் உம்மிடம் அம்மாமன் ஜாக்க யஸ்ஆ வஹுவ யக்ஷா ஃபன் தன்ஹு தலஹா, உம்மிடம் விரைந்து வருபவனிடம் பாராமுகமாக இருக்கின்றீர். உம்மை யார் அலட்சியம் செய்கிறானோ அவன் பக்கம் நீங்கள் போகிறீங்க. ஆனால் உம்மை விரைந்து வந்து உம்மிடத்தில் இஸ்லாத்தை பற்றி கேட்க வராரு, அவரை நீங்கள் அலட்சியம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சார்பாக இந்த வசனத்தை இறக்குறான். யார்? அல்லாஹ் தாலா. இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல் இன்னொரு வசனம் இறங்குது. லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன வல் முஜாஹிதீன ஃபீ சபீலில்லாஹி பி அன்ஃபுஸிஹிம் வ அம்வாலிஹிம். இறை நம்பிக்கையாளரில் போரில் கலந்து கொள்ளாதவர்களும் தமது உயிராலும் பொருளாலும் அல்லாவின் பாதையில் போரி புரிந்தவர்களும் சமமாவார்களா? இறை நம்பிக்கையாளர்களில் போரில் கலந்து கொள்ளாதவர்களும், அதே போல் உயிராலும் பொருளாலும் அல்லாவின் பாதையில் புரிந்தவர்கள் 2 பேரும் சமமாவார்களா? வீட்டில் உட்காந்துருக்கான் ஒருத்தன், அவனும் போரில் கலந்துருக்கான், அவன் 2 பேரும் சமமாவாங்களா? சமமாட்டாங்க. தன்னுடைய பொருளையும் உடலையும் அல்லாவின் பாதையில் போர் செய்பவனும் போர் செய்யாமல் வீட்டில் உட்காந்துருக்கான், 2 பேரும் சமமாவாங்களா? ஆக மாட்டாங்க. இந்த வசனம் இறங்குறவன அப்துல்லா இப்னு மக்தூம் அவர்கள் வந்து கொஞ்சம் கோபமாயிடுறாங்க. ஏன்னா இவரால் போரில் கலந்துக்க முடியாது தானே, வீட்டில் தங்கிட்டவர் போரில் கலந்து கொள்ளாமல். அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுங்களா? கைர ஒளில் வரரி அப்படின்னு சொல்லி உட்கார்ந்த வசதியை இறக்குறான். அதாவது உடலால் ஊனமுற்றவர்களை தவிர. அப்போ இவர் அதில் சார்ந்துக்கிறார். அதாவது இவர் சம்பந்தமாக 2 முறை திருக்குரான் வசனமே இறங்கி வரப்பட்டது. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு சஹாபி. கடைசி வரை வந்து இஸ்லாத்துக்காக போரிட்டு போரில் தான் உயிரை நீத்தவர். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன படிப்பினை பெற்றுக்கணும் அப்படின்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னுடைய மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது வெளியிருந்து வரக்கூடிய ஒருத்தரை வந்து லேசாக கடுக்கெடுத்தார்னா எதுக்கு செஞ்சார்னா குறுக்கீடு செய்வதை விரும்பவில்லை. ஒரு விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோமா, யாராவது வந்து குறுக்கீடு செய்கிறத நம்ம விரும்பக்கூடாது. 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம், 3வது ஒருத்தர் வரக்கூடாது. அந்த விஷயத்தை தான் அல்லாஹ் இதில் குறிப்பிட்றான். ஒழிய அவரை அலட்சியம் செய்ததாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுலேருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னா, நாம் ஒரு இடம் பேசி கொண்டு இருப்போம், யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா கம்முன்னு இருக்கணும், குறுக்கீடு செய்வதை விரும்பவில்லை. அதே போல் முகம் கடுகெடுத்தார், முகத்தை திருப்பி கொண்டார். ஆனால் அவரால் பார்க்க முடியல. யார்? அந்த சஹாபியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களா? பார்க்கல. அந்த சஹாபிக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுகெடுத்ததுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஸோ குர்ஆனில் அல்லாஹ் இறக்குறப்ப இது வந்து இறைவனுடைய வேதம் அப்படிங்கிறது ஒரு முன் அறிவிப்பு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னைத்தானே தாழ்த்திக்குவாங்களா? எங்கேயாவது தாழ்த்திக்க மாட்டாங்க. முகம் கடுகெடுத்ததை அந்த சஹாபிக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான். ஸோ வந்து அல்லாஹ்வுடைய வேதம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன் அறிவிப்பு. அதே மாதிரி நம்மை நோக்கி வருபவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அவர் வராரு, அவருக்கு முன்னுரிமை கொடுக்காம யாராவது போகிறவனை கூப்பிட்டு வச்சு நீ பேசிகிட்டு இருக்க. அல்லாஹ் சொல்கிறான், உன்னை நோக்கி யாராவது முன்னுரிமை வராங்களா அவனுக்கு முன்னுரிமை கொடுங்க, குறுக்கீடு செய்யாதீங்க. எளியோருக்கு செவி சாய்த்தல். அவர் கொஞ்சம் எளியோர். யார்? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து வலிமை குறைந்தவர், ஏன்னா உடல் ஊனமுற்றவர். அதனால் வலியோருக்கு முன்னுரிமை தரணும் அப்படிங்கிற அந்த ஒரு சில கருத்துக்களை இதன் மூலம் நம்ம கற்றுக்கலாம். அதே போல் நபிகளாரை பல்வேறு வகைகளில் துன்புறுத்தியவர்கள்.
நபிகளாரோடு இருந்தவர்கள் நல்லா இருந்தாங்க. அதே மாதிரி நபிகளாரோடு பல பேர் அவர்களை துன்புறுத்தியவர்கள். பார்த்துக்கினா அவருடைய பெரிய தந்தை அபூலஹப் என்ன பத்ரு போருக்கு பின் கொல்லப்பட்டார். அபு சுஃபியான் இப்னுல் ஹர்ஃப், அபு சுஃபியான் இப்னுல் ஹாரிஸ் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. அபு சுஃபியான் பிற்காலத்தில் இஸ்லாத்தை தழுவிட்டார். ஆனால் ஆரம்ப காலத்தில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லையை கொடுத்துட்டு இருந்த ஒரு சஹாபி. உமையா, உத்பா, ஷைபா, வலீது இவங்க எல்லாமே பத்ரு போரில் கொண்டுட்டாங்க. இவங்கெல்லாம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதை கொடுத்தவங்க. நலர் பின் ஹாரிஸ், உத்பா இவங்கெல்லாம் போர் கைதியாக ஆக்கி பின்னாடி கொல்லப்பட்டார்கள். உமை இப்னு கலப் ஓது போரில் கொல்லப்பட்டார். வலீத் பின் உகைரா பத்ரு போருக்கு கொல்லப்பட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொன்னதிலிருந்து கடைசி வரை இந்த எதிரிகளால் தாக்கப்பட்டு கொண்டு தான் இருந்தார்கள். மக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தாக்குதல் தான், யார்? குறைஷிகள் மட்டும்தான். ஆனால் மதீனா போகிறப்ப 2 முனை தாக்குதல். யூதர்கள் ஒரு பக்கம், வெளியிலேருந்து ஒரு பக்கம். மக்காவில் அந்த மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய மக்கள் கிடையாது. மக்காவாசிகள் குறைஷிகள் மட்டும்தான் அவருடைய தாக்கம் இருந்தது. ஆனால் மதீனாவுக்கு வந்த பிறகு யூதர்கள் ஒரு பக்கம், வெளியிலேருந்து ஒரு பக்கம், பக்கத்தில் உள்ள நாடுகள் இப்படி பல்முனை தாக்குதல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரை தன்னுடைய பிரச்சாரத்தை கடைசியில் முடிக்கும் வரை அவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு தான் இருந்தார்கள், கடைசி காலம் வரை. அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை பற்றி நம்ம சொல்லாமல் சீரா கடந்து போகவே முடியாது. அந்த அளவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ரொம்ப மதிப்பு வைத்திருந்தவர்கள். இஸ்லாத்தை ஆரம்ப காலத்தில் ஏற்ற ஒரு மிகப்பெரிய சஹாபி. அதே போல் அபூ ஜஹலுக்கு இன்னொரு பேர் என்ன, யாராவது சொல்லுங்க பார்ப்போம்? அபூ ஜஹல், அபுல் ஹக்கம். ஆனால் அவருக்கு இன்னொரு பேர் முஹம்மது ஸல்லல்லாஹு பட்ட பேரும் வச்சுருக்காங்க. அவர் அம்ர் இப்னு ஹிஷாம் அபுல் ஹக்கம். ஆக்சுவலாக அபுல் ஹக்கம் அப்படின்னா அறிவின் தந்தைன்னு அர்த்தம். யார் சொல்கிறது? குறைஷிகள் சொல்லுவாங்க. ஆனால் முஸ்லீம்கள் தரப்புலேருந்து அவருக்கு அபூ ஜஹல் அப்படின்னா மடமையின் தந்தை, முட்டா பையன் அர்த்தம். ஆனால் அவனோட பேர் என்ன? அபுல் ஹக்கம், அறிவாளியாம். அது மாதிரி இந்த சமுதாயத்தின் ஃபிரௌன் முஹம்மது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த சமுதாயத்தின் ஃபிரௌன், நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தில் ஃபிரௌனாக இருந்தவன். அந்த அளவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவ்வளோ துவேஷத்தை கொண்டிருந்தான். விஸ்வாசின் எதிரி இந்த சமுதாயத்தின் ஃபிரௌன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் தொழுவதை முதன்முறையாக தடுத்தவன். காபாவில் நீ தொழக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தவன். அழைப்பு பணியையும் நபிகளாரையும் பரிகாசம் ஏளனம் செய்பவன். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொன்றவன் இவன் தான். பத்ரு போர் நடைபெறுவதற்கு முக்கியமான காரணம், இவன் நினைச்சிருந்தான் பத்ரு போர் நடித்திருக்கலாம். ஆனால் இவனுடைய காரணமாக தான் பத்ரு போரே மூண்டது. குறைஷெல்லாம் ஒன்று கூடி செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி பத்ரு போருக்கு ஆயத்தமாக இருக்கிறப்ப நிறைய பேர் பின் வாங்கிட்டாங்க. ஆனால் அபூ ஜஹல் மட்டும் விடக்கூடாது. அவங்க மதீனாவுக்கு போயிட்டாங்க பத்ரு போர் செய்யறதுக்கு முன்னாடி. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, பத்ரு போரை நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் அபூ ஜஹல். நம்ரூத், ஃபிரௌன், ஹாமான், காமூன் வரிசையில் இவனும் அவனுடைய பேர் சேர்ந்துருச்சு அபூ ஜஹல். அபூ ஜஹல் பார்த்திங்கன்னா அவன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் இகழவில்லை, குர்ஆனையே பகிர்ச்சிட்டு இருந்தான். குர்ஆனையே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னா, லாத், உஸ்ஸா போன்ற கடவுள்களை ஏசி கொண்டிருந்தார்கள், திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அபூ ஜஹல் கேட்குறான், நீங்கள் எங்கள் கடவுளை ஏசுறீங்கல்ல, நாங்களும் உங்கள் கடவுளை ஏசுகிறோம், அது அல்லாஹ்வை ஏசுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான், வலா தசுபுல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவன் பிகைர் இல்ம். வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவன் பிகைர் இல்மி. அல்லாவை அல்லாதோர் வணங்கி கொண்டிருக்கும் தெய்வங்களை நீங்கள் திட்ட வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் வரம்பு மீறி அறிவில்லாமல் அல்லாவை திட்டுவார்கள். அல்லாவை அல்லாதோர் வணங்குறாங்கல்ல, அந்த சிலைகளை நீங்கள் திட்டாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா பதிலுக்கு ஒன்றை திட்டுவான். அது வரைக்கும் முன்னாடி திட்டு. அப்போ இவன் சொல்கிறான், யார்? அபூ ஜஹல் சொல்கிறான், நீங்கள் எங்கள் கடவுளை திட்டுறீங்களே, நான் அல்லாவை திட்டட்டான்னு கேட்குறப்ப அல்லாஹ் இந்த மாதிரி வசனம் இருக்கிறான் இவர் சார்பா. யார்? அபூ ஜஹல் சார்பா. அதே மாதிரி சக்கர் என்ற நரகத்தில் அல்லாஹ் மக்களை போட்டு வாட்டி வதப்பான். அந்த சக்கர் அங்கே நரகம் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டால் தோல் எலும்பு எல்லாத்தையும் பிச்சு சாப்பிட்ரும், அவ்வளோ மோசமான நரகம். அந்த நரகத்தில் அலைஹா திஸ்ஸத் அஷர், அந்த நரகத்தில் 19 காவலாளிகள் இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உமா அத்ரா கமா சக்கர் லவ்வாஹத்துல் பஷர் அலைஹா திஸ்ஸத் அஷர்னு சொல்லி குர்ஆனில் வருது. உடனே அபூ ஜஹல் என்ன பண்ணுறான், அது என்ன 19 பேர் தான் அல்லாஹ்வுடைய படையில் இருக்காங்களா? கிண்டல்.
ஏளனம், பரிகாசம். அல்லாஹ்வுடைய படையில் 19 அந்த நரகத்தின் காவலாளிகள் 19 பேர் நல்லா சொல்கிறான். இதுக்கு அல்லாஹ் குர்ஆனில் வசனம், ஃபஸ்தா பிமா தோமர் வாரில் அனில் முஷ்ரிக்கீன், உனக்கு ஏவப்பட்டதை அவர்களிடம் எடுத்து சொல்லுங்கள், முஸ்லீம்களை நிராகரிச்சிருங்க. இன்னா கஃபைனாக்கள் முஸ்தஜீன் ஒமா எலமு ஜுனூத் ரப்புக்க இல்லாஹுவ, அல்லாஹ்வின் படைகளை எத்தனை பேர் இருக்கான் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அவனுக்கு பேசுறதை கண்டுக்காதீங்க, நீங்கள் உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்து கொள்ளுங்கள், முஸ்லீம்களை புறக்கணித்து விடுங்கள்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் வசனம். அதே மாதிரி ஒரு நாள் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காபால தொழுகிறாங்கல்ல, அது வந்து இவருக்கு பிடிக்கல. யாருக்கு? அபூஜஹலுக்கு. அவன் சொல்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவில் தலை வைத்து தொழுவாரையானால் அவர் கால் தலை வைத்து மிதிப்பேன், முகத்தை காலால் தேய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். யாருக்குண்ட? குறைஷிகள்கிட்ட. அதே மாதிரி ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, தொழுகிறாங்க. உதைக்கிறதுக்கு வரப்போ என்ன பண்ணுறான்? காலால் மிதிக்கிறதுக்கு வரப்போ அப்படியே லேசாக பின் வாங்குறான், ஏதோ இப்படி செய்கிறான். அவனுடைய சகாக்கள்லாம் கேட்குறாங்க, என்னப்பா ஏன்ட்டு. என்னன்னு தெரியல, நான் ஒரு காலில் தலை வச்சு மிதிக்க போகிறேன், ஆனால் வந்து என்னை ஏதோ ஒன்று தடுக்குது, பின்னாடி இழுக்குது, நெருப்பு குண்டத்தை எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அபூஜஹல் என் அருகில் வந்திருப்பானேயானால் வானவர்கள் அவனை சின்னாப்பனைப்படுத்தியிருப்பார்கள். அவன் வானவர்கள் வந்து தடுத்துட்டாங்க அவனை காலை வச்சு மிதிக்கிறத. இப்படி வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வந்து அவருடைய துன்புறுத்தல் ரொம்ப அதிகம். இதையும் மீறி தான் நம்ம இந்த இஸ்லாத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ துன்புறுத்தல் இருந்ததோ அதையும் மீறி இஸ்லாத்தில் நிறைய பேர் வந்து கொண்டு தான் இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்தில், அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூதர் கிஃபாரி அவர்கள், இதெல்லாம் பின்னாடி வந்தவங்க. அதே நான் சொல்கிறது உமர், அபூபக்கர் அவங்களுடைய காலத்துக்கு பின்னாடி வந்தவங்கலாம் ஆரம்பத்தில். அதே போல் துன்புறுத்துவது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு முயற்சி, மொத்தமாக சேர்ந்து செய்யறது, ஒன்றா நான் மட்டும் செய்யாமல் எல்லாம் வந்து செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ கடைசி காலம் வரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து துன்புறுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்களுடைய துன்புறுத்தலில் கொஞ்சம் கூட குறைவே வைக்கல அந்த அளவுக்கு. ஆனால் இஸ்லாம் வந்து எதிர்ப்பில் வளர்ந்தது, எல்லாருக்கும் நம்ம நல்லா தெரியும். பிலால் ரலியல்லாஹு அவருடைய பார்த்தோம். அதே போல் வந்து அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களையும் சொல்லாமல் இந்த சீரா வந்து முழுமையடைய முடியாது. அம்மார் பின் யாசிர் தெரியுமில்ல உங்களுக்கு? அவங்களுடைய ஓரளவு அவங்க யார்? அவங்களோட பேரண்ட்ஸ் யாருன்னு தெரியுமா? சுமையா யாசிர். சுமையா யாசிருக்கு பிறந்தவர் அம்மார். அந்த அதில் வந்து அம்மார் மட்டும் உயிரோடு இருந்தார், சுமையாவும் யாசிரையும் கொண்டுட்டாங்க. யமன் நாட்டை சேர்ந்தவர் யாசிர். மக்கா வந்தபோது மக்சூம் குலத்தை சேர்ந்த சுமையாவை திருமணம் கொண்டார்கள். அம்மார் அப்படிங்கிற ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். மூவரும் ஆரம்ப கால முஸ்லீம்கள், நல்ல முஸ்லீம், முன்பேர் நல்ல ஆரம்பத்தில் இஸ்லாத்தை தழுவியவர்கள். குடும்பமே முஸ்லீம் ஆனதால் குறைஷிகள் கண்டிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு குடும்பமே முஸ்லீம் ஆயிடுச்சு இல்லை, குறைஷிகளுக்கு ரொம்ப கடினமாயிடுச்சு சுமையா அலி மீது. அதாவது சுமையா அவங்க வந்து 6வது முஸ்லீம். இவரது உறுதியை கண்டு குறைஷியரே வந்தார். அதாவது 6வது முஸ்லீமான அவர் யார்? சுமையா அவர்கள். அபூஜஹலுக்கு கோபம் வந்து, நீ முகமதின் அலைகள் மயங்கி தான் அவர் மீது காதல் கொண்டாய் அப்படின்னு சொல்கிறான். எப்படிங்க? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காதல் கொண்டு தான் நீ வந்து இஸ்லாத்தில் விட்டேன்னு சொல்கிறப்ப, இல்லைப்பா இஸ்லாத்தின் கொள்கை ஏற்று தான் நான் இஸ்லாம் வந்தப்ப இதை அவனால் தாங்க முடியல, சிலையை வணங்குறது இதெல்லாம் நீங்கள் வந்து விட்டுட்ட, மறுபடியும் சிலையை வணங்கு அப்படின்னு சொல்கிறப்ப, என் உயிரே போனாலும் நான் சிலை வணங்க மாட்டேன், ஓரே கொள்கை ஏற்றுக்குன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அவர் மலை, அதாவது அவரை வச்சு அவரை கொலை செஞ்சிட்டான். அவருடைய பிறப்புறுப்பில் ஈட்டியை பாய்ச்சி. அப்போ தடுக்க வந்த தன்னுடைய சுமையா அவர்களையும் அவருடைய யாசிர் அவர்களையும் அவன் கொலை செய்து விட்டான். அம்மார் அவர்களை, அவருடைய மகனை சுடு தண்ணியில் போட்டு பிரட்டுறான். போட்டு வளர்க்குறப்ப அவர் உயிர் போயிட்டார்னு நினச்சிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. தாய் தந்தை இருவரையும் கொலை செய்து விட்டான். யார்? அபூஜஹல். அம்மார் அவர்களை சுடு தண்ணீரில் போட்டுட்டு போயிட்டாங்க. அவர் வந்து இறந்து போய்விட்டார் என்று சொன்னவுடன் திருப்பி பார்த்தா உயிரோடு இருக்கார். திருப்பி வந்து பார்க்குறாங்க, யார்? அபூஜஹல் கூப்பிட்றான். கூப்பிட்டு, நீ வந்து எங்களுடைய கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடவுளை நிராகரிக்க வேண்டும் அப்படின்னா உயிரோடு வர்றேன் அப்படின்னாங்க. வாயெல்லாம் முடிஞ்சிட்டார், நான் ஏற்றுக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை வந்து நிராகரிச்சிட்றேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மனதளவில் அவருக்கு உள்ளத்தில் என்ன இருக்குது? இஸ்லாத்தினுடைய அந்த ஈர்ப்பு இருக்கிறது. அப்போ நேராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. நான் இது போல் வந்து சொல்லிவிட்டேன், நான் வந்து காஃபிர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை யார் அப்போ குர்ஆன் வருது, மன் கஃபர பி இஸ்மிஹி மிம்பாதி ஈமானி இல்லாமன் உக்கிரஹ வகல்புஹு முத்மைன பில் ஈமான். எவர் ஈமான் கொண்ட பிறகு கட்டாயத்தின் பேரில் அவருடைய உள்ளம் இறைவனை நம்பிக்கை கொள்வதில் நிம்மதியாக இருக்கும் நிலையில் நிராகரிக்குமானால் அவர் மீது எந்த குற்றம் இல்லை. கட்டாயத்துக்காக நம்ம ஏதாவது சொல்கிறோம் வைங்களேன், அது நம்ம மீது குற்றம் இல்லை. ஆனால் என்னுடைய உள்ளம் ஃபுல்லாக ஈமான் நிரம்பியிருக்கு அப்படின்னு சொல்லி குர்ஆன் அசமே எல்லாம் இறங்குறான்.
ஸோ அம்மார் ரலியல்லாஹு வந்து அப்போ தான் சந்தோஷம் அடைஞ்சாங்கன்னு சொல்லி அந்த அம்மார் ரலியல்லாஹு அவர்கள். இந்த சோதனையெல்லாம் வந்து வருதில்லை, ஏன் அல்லாஹ் சோதனையை கொடுக்குறான்? ஏதாவது காரணம் சொல்லணும் பார்ப்போம். ஏன் இந்த சோதனை? நம்ம அல்லாஹ்வை நம்புகிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. எவ்வளோ மிகப்பெரிய நம்ம சொன்னதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு வர நிறையா இருக்குது. கடைசி வரையும் சோதனை தான். ஏன் இந்த சோதனை தொடர்ந்தது? ஏன் இந்த சோதனை எல்லாமே இருந்திருக்கலாமே? என்ன காரணம்? ரைட், அது காரணம். பட் ஏன் சோதனை ஏன் செய்யணும்? சோதனையில் உறுதியாக இருக்குங்களா ஒரு பதில் தான். வேறு ஏதாவது ஏன் இந்த சோதனை எல்லாம் வந்து நமக்கு கட்டாயம் ஒரு கொஞ்சம் காலம் சோதனை ஆக்கிட்டு விட்டுருக்கலாம். கடைசி வரை சோதனை தானே. ஓகே, அதுவும் ஒரு நல்ல காரணம் தான். மாஷா அல்லாஹ். அதாவது இந்த உலகத்தில் நம்மளை படித்ததே சோதனைக்காக தான் அல்லாஹ் படைச்சிருக்கோம். சோதனை தான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சொல்லிட்டு அந்த இதில் சொல்கிறப்ப, நான் இந்த உலகத்தில் உங்களை படைத்தது வாழ்வும் மரணத்தையும் சோதனைக்காக தான் படைத்திருக்கிறேன். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. இந்த உலகத்தில் நான் உங்களை படைத்தது உங்கள் சோதனைக்கு தான். வாழ்க்கையும் மரணத்தையும் படைத்த சோதனை தான். இந்த சோதனை யார் உறுதியாக இருந்து வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அந்த சோதனை தான். நபிகளாரும் தொடக்க கால தோழர்களும் ஏன் இவ்வளவு கொடுமையை அனுபவிக்க வேண்டும்? சோதனையின்றி வெற்றியை வழங்கியிருக்கலாமே. அல்லாஹ் இருப்பது உண்மையானால் இஸ்லாம் சத்திய மார்க்கம் எனில் ஏன் தண்டனை தன் படையில் அனுப்பி பாதுகாக்க அல்லாஹ் தன் படையில் அனுப்பி பாதுகாத்திருக்கலாம்ல. அது அல்லாவுக்கு ஈஸி. ஒன்றும் பெரிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இவ்வளோ சோதனை கொடுக்கணும்? சஹாபாவுக்கு ஏன் இவ்வளோ சோதனை கொடுக்கணும்? இந்த சோதனையில் நாம் வெற்றி பெறுகிறோமா என்று நம்மை நாமே பரிசோதனை செய்து கொள்வதற்காக தான் இந்த சோதனைகள் எல்லாம். ஹசிப்தும் அன் ததுகுல் ஜன்னத்த வலமா ஏத்துக்கும் மசலுல் லதீன ஹலோ மின் கபலிக்கும். உங்களுக்கு முன்னால் இருந்தவருக்கு ஏற்பட்ட சோதனை போன்று உங்களுக்கு சோதனை வராமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் கேட்குறான், உங்களுக்கு முன்னால் ஏற்பட்டவர்களுக்கு வந்தது போன்ற சோதனை வந்து சேராமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சோதனைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் சோதனை வேறு. நெருப்பு சீப்பை கொண்டு அப்படியே கிழிப்பாங்களாம். ஒரு கழு ஏற்றி 2 காலையும் பிடிச்சி அவங்கள அப்படியே வச்சு கொலை செய்வாங்க. இதற்கு முன்னால் வந்த சமுதாயத்தில். அப்போ அது போன்ற ஒரு சோதனையெல்லாம் நம்ம தடைப்படலையே. இப்போ ஏதோ மக்கள் வந்து உங்களை சோதனை செய்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ சோதனை வந்து பார்ட் ஆஃப் அவர் லைஃப், பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் டெய்லி லைஃப். இதை வந்து நம்மளே மனசு வச்சுக்கணும். சோதனைகள், அதாவது ஒரு ஹதீஸ் இருக்குது, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவரை சோதனை செய்வான். மை யுசிப் ஹைருத்தாவல்லாஹ் மின். யார் அல்லாஹ் விரும்புகிறானோ அவருக்கு சோதனை கொடுப்பான். ஸோ சோதனை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? விரக்தி ஆகிடக்கூடாது. எந்த காலகட்டத்தில் சோதனை வந்தால் அல்லாஹ் நம்ம மேலே ஏதோ ஒரு நல்லது செய்கிற போகிறான், அந்த சோதனைக்கு பிறகு நமக்கு ஏதாவது ஒரு சாதனை செஞ்சு காட்டுவான். ஸோ சோதனை வந்து வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம். ஹசிபன்னாசு ஐ யுத்ரகு ஐ யகூல் ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். ஈமான் கொண்டு விட்டோம் ஆகையால் சோதனை செய்யப்படாமல் விட்டு விடுவோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் கேட்குறான், சோதனை ஈமான் கொண்டுட்டேன் அதனால் உனக்கு சோதனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? கிடையாது. நீ ஈமான் கொண்டு விட்டால் அதற்கு பிறகு தான் அதிகமான சோதனைகள் வரும். நமக்கு வரக்கூடிய சோதனைகள்லாம் ஈமான் கொண்டுட்டோம் அப்படிலாம் இல்லை. அந்த சோதனையில் நீங்கள் உறுதியுடன் இருக்கிறீர்களா, இல்லை உறுதி இல்லாமல் நிலை குலைந்து விடுகிறீர்களா என்று சோதனை பார்க்க தான் இந்த சோதனை வருகிறது அப்படிங்கிறத நம்மளாம் மனசில் வச்சுக்கணும். ஆனால் இதில் இந்த இடத்துல இன்னும் ஒரு கேள்வி நமக்கு வரணும். இப்போ சோதனை வருது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாவுக்கு என்ன சொன்னாங்க? பொறுமையாக இருங்க, அல்லாஹ்வுடைய உதவி வரும் அப்படி தான் சொன்னாங்க ஒழிய ஏன் எதிர்வினை ஆற்றவில்லை? ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ அல்லாஹ் நினைச்சிருந்தா எவ்வளோ மலக்குமார்களை அனுப்பி இவங்கெல்லாம் இது பண்ணிக்கலாம். அதெல்லாம் பின்னாடி நடந்தது. ஆரம்ப காலத்தில் இந்த சோதனையை தாங்கி கொண்ட சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் அல்லாஹ்விடம் வரல. ஏன் வரவில்லை? ஏன் எதிர்வினை ஆற்றவில்லை அப்படின்னு சொல்லி அது காரணம் அல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கள பொறுமை, வஸ்பிர் அலாமா யகுலூன வஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக்க. அத்துமீறியவர்களுக்கு எதிர்வினை ஆற்ற அனுமதி அளிக்கப்படவில்லை ஆரம்ப கட்டத்தில். என்ன காரணம்னா பொறுத்து போக வேண்டும் என்று தான் நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஒரு நாள் அப்துர்ரஹ்மான் இப்னு ரலியல்லாஹு அவர்கள் வந்து, தூதரே, நாங்கள் பல தெய்வ வணக்கத்தில் இருந்தபொழுது எங்களுக்கு சமூகத்தில் மரியாதை இருந்தது. பல தெய்வ வணக்கத்தில் இருந்தபோது எங்களுக்கு மரியாதை இருந்தது. எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றோமோ அப்போதே அந்த அவமானத்துக்கு உள்ளாகிவிட்டோம். யார்? அப்துர்ரஹ்மான் இப்னு சொல்கிறாங்க, நாங்கள் பல தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தோம், அப்போலாம் எங்களுக்கு மரியாதை இருந்துச்சு.
எப்போ இஸ்லாத்தை ஏற்றோமோ அப்பொழுதே நாங்கள் அவமானப்படுத்தி விட்டோம், அவமானம் எங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொல்கிறாங்க, அப்படி அல்ல, நான் மன்னிப்பையும் பொறுமையும் வழங்கிடத்தான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். நான் மன்னிப்பையும் பொறுமையும் கடைபிடிக்கத்தான் கட்டளைப்பட்டுள்ளேன். ஆகையால் உங்கள் மீது அத்துமீறும் குறைசீர்கள் சண்டையிடாதீர்கள். நீங்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டாம், அது காலம் வரும், நாங்கள் செய்வோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. மக்காவின் நபிகளாரின் நீண்டகால வாழ்க்கை இந்த உலகம் முடியும் உறவில் இஸ்லாம் வளர்ச்சிக்காக பயிற்சி களம். பயிற்சியின் போது பொறுமை மேற்கொள்ள வேண்டும். இந்த மக்காவில் இஸ்லாத்தில் வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பயிற்சி களம், அது ஒரு ஃபீல்டு. இப்போ இந்த சமயத்தில் எதிர்வினை ஆட்டினா என்ன ஆகும்? எல்லாமே போடும். ஒரு நீண்ட கால பிரச்சனைக்கு என்ன பண்ணணும்? பொறுமையோடு இருக்கணும். அதுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க, குறைஷியல் உங்களுக்கு நல்லா தெரியும், இயற்கையிலே என்ன பண்ணுறாங்க, சண்டை சச்சரவோடு ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. குறைஷியல் வந்து தலைமுறையாக ரத்தம் சிந்தி வாழ்ந்தக்கூடிய சமுதாயம். ஒருவருடைய காட்டில் மற்றவருடைய ஆடு மேய்ந்து விட்டது என்பதற்காக தலைமுறையாக சண்டை போட்டவர்கள் குறைஷியர்கள். ஒருவருடைய தோட்டத்தில் வேற்று ஒருவரின் ஆடு மேய்ந்ததற்காக தலைமுறையாக சண்டை போட்டு வாழ்ந்த சமுதாயம் குறைஷியர்கள். அவர்கிட்ட போய் சண்டை போடுன்னா போதும், கிளம்பிடுவாங்க எல்லாம். ஆனால் அது இல்லை, இது வந்து ஒரு நீண்ட கால பயிற்சி. தடாலடி பாணி அழைப்பு பணி வந்து இந்த இடத்துல சரிப்பட்டு வராது. அப்படி இருந்திருந்தால் பழைய வரலாற்றின் தொடர்ச்சியாக தான் இருந்திருக்கும். இஸ்லாம் ஒருபோதும் பேச்சு பொருளாக இருக்காது, இஸ்லாம் வளர்ந்துருக்காது. அதனால் பொறுமையாக இருக்கணும். அதாவது ஏன் எதிர்வினை ஆற்றவில்லை என்றால் அல்லாஹ் வந்து என்ன பண்ணிட்டான், நீங்கள் எதிர்வினை இப்போ ஆட்டாதீங்க, பொறுமையை கடைப்பிடிங்க. எப்போ சண்டையிடணுமோ அப்போ சண்டையிட்டுக்குவோம் நம்ம சொல்லிட்டான் அல்லாஹ். இப்போ நம்ம சண்டையிட ஆரம்பிச்சிட்டோம்னா இஸ்லாம் வளர்ந்துருக்காது. மக்காவில் வந்து அவ்வளோ முஸ்லீம்கள் மாறி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பொறுமையாக இருந்ததுனால் பல பேர் இஸ்லாத்தை தழுவினாங்க. அந்த ஆரம்ப கட்டத்தில் நல்ல இஸ்லாம் வளர்ச்சி அடைந்தது. ஆமாம், பொறுமையை வஸ்மீர் அலாமாய குழுன, நான் என்ன சொல்கிறோன்னா அதில் பொறுமையாக இருங்க. வஸ்பு லிஹுக்மி ரப்பிக்க, உங்களுடைய இறைவன் இடத்தில் கட்டளைக்கு பொறுமையாக இருங்க. ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை தான் கட்டளையிட்டான், நீங்கள் வந்து சண்டையிடக்கூடாது, போய் தேவையில்லாமல் பிடிச்ச எந்த இதுவுமே ஆரம்ப கட்டத்தில் எந்த எதிர்வினை ஆட்டவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்தபொழுது குறைஷியரிடத்தில் மிகப்பெரிய எதிர்வினை எதுவும் ஆட்டவில்லை. முடிந்தளவு இஸ்லாத்தை எடுத்து சொல்வார்கள், அவர்கள் வருவாங்க, வரலைன்னா விட்டுருவாங்க, அவ்வளோதான். போய் அவன்கிட்ட போய் சண்டை போட்டு மல்லி கட்டிட்டுலாம் இருக்கிறதில்ல. எவ்வளோ பேர் இஸ்லாம் தழுவுனாங்க, அந்த பொறுமைக்கு தான் இஸ்லாம். ஏன்னா ஒரு நீண்ட கால பயிற்சி. இஸ்லாம் வந்து இந்த உலகம் முடியும் வரை வந்து வளர வேணும்னா இதுதான் செய்யணும், செஞ்சாங்க. சமரசம் செஞ்சுக்கணும். இது சமரசம் செய்து இஸ்லாம் அருமை இருக்குது. அந்த அடிப்படை அக்கீதா கொள்கையில் சமரசம் செஞ்சக்கூடாது. மக்களை இஸ்லாத்தை அழைக்கிறப்ப நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், உட்காடுறோம், இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறோம், போகலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான். பட் அடிப்படையான அக்கீதான் இருக்குது பார்த்தீங்களா, ஓரிர கொள்கையில் சமரசம் செஞ்சக்கூடாது. அது மட்டும் செஞ்சக்கூடாது, மற்றபடியெல்லாம் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா குறைஷியர்கள் வந்து குர்ஆன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஆச்சரியமான ஒரு விஷயம். குர்ஆன் அழகாக ஓதுறப்ப நமக்கே வந்து எவ்வளோ அழகாக கேட்கணும். நல்ல அழகாக குர்ஆன் ஓதுறான்னு வைங்களேன், அதை நம்ம கேட்கணும்னு ஆசையாக இருக்கும். இப்போ அதனுடைய ராகம், அதனுடைய அர்த்தம் நமக்கு முழுசாக தெரியாது, இருந்தாலும் நம்ம வந்து நல்லா கேட்குறோமா இல்லையா, நிறையா காரியங்கள் குர்ஆன் ஓதுது. அப்போ அர்த்தம் தெரிஞ்ச குறைஷியல் அரபியலர் அவர்கள் என்னன்னா, இஸ்லாத்தை அவர்கள் வந்து வெறுக்கலை, அல்லாஹ்வை வெறுக்கலை, யாரையுமே வெறுக்கலை, அந்த தூதுத்துவத்தை மட்டும்தான். இஸ்லாத்தை கொண்டு வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே சாதிக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவரை கொண்டு வந்த தூதுவம் இருக்குல்ல, இறை ஒருவன் தான், பல கடவுளை, அந்த இதெல்லாம் வெறுத்தாங்க. இந்த குறைஷியர் என்ன பண்ணுறாங்க, குர்ஆன் ஓதுதலை ரகசியமாக செய்விடுவார். நீ எங்களுக்கு எதிரி தான்ப்பா, ஆனால் பின்வாசல் வழியாக வந்து நான் உன்னை பார்ப்பேன், அந்த மாதிரி. குர்ஆன் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒன்று. ரொம்ப எப்படின்னா, குர்ஆன் ஓதுதலை கேட்க விடாமல் சப்தம் இது போன்ற காரியத்தை செய்த அதே குறைஷியர்கள் இரவில் யாருக்கும் தெரியாமல் நபி அவர்கள் குர்ஆன் ஓதுவதை ரகசியமாக கேட்பார்கள். எப்படிங்க, குர்ஆன் கொண்டு வந்த தகவலை மறுக்கிறாங்க. குர்ஆன் வந்து என்ன சொல்லுது, ஒரே கடவுள், ஒரே இறைவன் அப்படின்னு சொல்லுது, மறுமை இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எதிர்த்தாங்க. ஆனால் அந்த குர்ஆனை வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரைட்டில் ஓதுறப்ப ரகசியமாக வந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்து இயற்கையாக வந்து குர்ஆன் வந்து மனிதர்களை வசப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா அபு சுஃபியான், அபு ஜஹல், அல் அஹ்னஸ், இன்னும் பலர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் 3 பேரும் தனித்தனியாக வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து குர்ஆன் ஓதுறதை கேட்பாங்க. குர்ஆன் வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை
யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை வெறுத்தார்களோ அவர்களே குர்ஆனை அதிகமாக வந்து செவியேற்கக்கூடியவர்களாம் இருந்தார்கள். பகலில் இவர்கள் என்ன பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியாமல் 3 பேர் சந்திச்சுக்குவாங்க. சந்திச்சுக்கிட்டு நேற்று நைட்டு குர்ஆன் ஓதுங்க கேட்டோமே எப்படி இருந்துச்சு, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. 2 எல்லாம் சொல்லிக்கிறதா தான். நம்ம குர்ஆன் ஓதுவது நல்லா இருக்குது, அதனுடைய கருத்துக்கள் நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஏன் நம்ம வந்து நபி அவர்களை வந்து வெறுக்கிறோம்? ஆட்சி அதிகாரம் அவர் கையை விட்டு போகக்கூடாது என்பதற்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இத்தனை வருஷ காலம் மக்கா வந்து தன் கைவசம் வைத்திருந்த இவர்கள் திடீரென்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய ஆட்சி அதிகாரம் கைவிட்டு போய்விடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க மிகவும் மறுத்தார்கள். அதே போல் பிலால் ரலியல்லாஹு அவர்களை பற்றி பேசினோம், ஆனால் அவருடைய சரித்திரத்தை சொல்லவில்லை, சுருக்கமாக சொல்லிடலாம். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அபிசீனியா நகரத்தைச் சேர்ந்தவர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க அடிமை. அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லீம்கள் என்று வெளிப்படையாக அறிவித்து கொண்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர், அம்மார், அவரின் தாயார் சுமையா, சுஹைப், பிலால், மிக்தா. இதில் பார்த்தீங்கன்னா அபூபக்கர் இன்னும் ஒரு சிலர் வந்து உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அதனால் அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுடைய குலத்தால் அவர்களுக்கு பயம் இல்லை. ஆனால் பிலால், மிக்தாத் போன்ற அடிமைகள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்களுடைய அடிமைகளை அவர்கள் வந்து துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். பிலால் அவர்களின் குரல் வழி நெரிக்கப்பட்ட போதும் அவர்கள் ஏகன் ஏகன் என்று ஒரு சொல்லிக்கொண்டே தான் இருந்தார்கள். கழுத்தில் கயிற்றை கட்டி மக்காவின் தில்கில் இழுத்தடிப்பது, சிறுவர்களை பொறுப்பு கொப்படைத்தார்கள், சாட்டையால் கல்லால் அடிக்கப்பட்டார்கள், சுட்டெரிக்கும் வெயில் மணலில் வெற்றுமேனியில் பாறை அவர் மீது வைத்து கொடுமைப்படுத்தினார்கள். இதெல்லாம் அகமதுங்கிற ஹதீஸில் பதிவாயிருக்கு. அவர்களை காப்பாற்ற அவர் குடும்பம் எதுவும் கிடையாது. இப்போ இவ்வளோ கொடுமையையும் சகித்து கொண்டது பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்து அவர்களை காப்பாற்றவோ பணம் கொடுத்து அடிமையை மீட்கவோ யாரும் இல்லை. ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து வழியாக சென்று கொண்டு இருக்கும்போது உமையார் அப்படிங்கிறவருக்கு தான் அடிமையாக இருந்தாப்புல, யார்? பிலால் ரலியல்லாஹு அவர்கள். அவங்க ஏப்பா இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறியே அப்படின்னா, வேணா இவரை காசு கொடுத்து நீ வாங்கிட்டு போ அப்படின்ட்டான். யார்? உமையா அப்படிங்கிற ஒரு குறைஷி வந்து பிலால் ரலியல்லாஹு அவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் காசை கொடுத்து வேணா வாங்கிட்டு போ அப்படின்ட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து 500 வெள்ளி காசுகளை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அரபுகள் வந்து அடிமையில் விலைக்கு வாங்குவாங்க. யாரை வாங்குவாங்கன்னா, நல்ல திடகாத்திரமாக வாங்கினா பயனுள்ளதாக இருக்கும்ல. ஒரு மாடு வாங்குகிறோம், நல்ல மாடு, நல்ல பால் கறக்க விட மாடு தான் வாங்க முடியும். ஒன்றில் ஒத்தி போன மாட்டு, பால் கறக்க மாட்டு, அந்த மாதிரி. ஆனால் அவன் சொல்கிறான் ஒன்றும் இல்லாத ஆள் வாங்கிட்டு போகிறான் இவன் அப்படின்ட்டு. ஆனால் அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ பெரிய அந்தஸ்துக்குள்ளவர். ஒரு தடவை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால் அவர்களே, உங்களுடைய காலடி ஓசையை சொர்க்கத்தில் நான் கேட்டேன். சொல்கிறாங்க, ஒரு முறை உங்களுடைய காலடி ஓசையை சொர்க்கத்தில் நான் கேட்டேன், நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார்? ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு கேட்குறாங்க. அப்போ பிலால் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒவ்வொரு தொழுகையின் போதும் ஒழு செய்துக்கிட்டு போகிறாங்கல்ல, ஒழு செஞ்சுட்டு போய் 2 ரக்காயத்து தொழுவாங்க. ஒழுவோட 2 ரக்காயத்து. தஹியத்துல் மஸ்ஜித் கிடையாது. ஒழு செஞ்சுட்டு போனவுடனே ஒழுவுக்கான அந்த 2 ரக்காயத்தை நான் ஒருபோதும் விட்டதில்லைங்கிறாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு 2458, புகாரியிலே அவருக்கு இந்த ஹதீஸு. எந்த தொழுகையிலுமே அந்த 2 ரக்காயத்து நம்மளே கூட நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஒழு செய்கிறோம், பள்ளியாசலுக்கு போகிறோம், ஒழுவோட 2 ரக்காயத்து காணிக்கை தொழுகை இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள். அதுபோல் நபிகளாரின் தோழமையில் அதிகம் கழித்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வந்து நபிகளாரோடு தான் இருப்பாங்க. அவருடைய குரல் அந்த பின்னாடி வரும், அவருடைய பாங்கு எப்படி உருவானதெல்லாம். கடைசி வரை இவர்களும் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் தான் பாங்கு சொல்வதில். 2 பேர், இவங்க இல்லைன்னா அவங்க பாங்கு சொல்லுவாங்க, அவங்க 2 பேரும் சஹாபிக்கும். அதே மாதிரி இவங்களும் வந்து வெளியே வந்து இஸ்லாத்திய மக்களுக்கு போதிப்பதற்கு அனுப்புனாங்க. இவங்க பிலால் ரலியல்லாஹு, பிலால், அம்மார், அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு எல்லாம் வீட்டிலே இருந்தாங்க. இது மாதிரி இஸ்லாம் வந்து வெறுப்புக்கு மத்தியிலும் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். எவ்வளோதான் வெறுத்தாலும் இஸ்லாத்தை ஏற்பவர்களும் அதிகமாக கொண்டே தான் இருந்தார்கள். வெறுப்பில் வளர்ந்த இஸ்லாம் தான். இப்போ எப்படி வெறுப்பு, இந்த ஏகத்துவத்தை சொன்னால் எப்படி வெறுக்கிறாங்களோ அதே போல தான் குறைஷியர்களும் மக்காவில் மிகப்பெரிய எதிர்ப்புக்கு உள்ளானார்கள். டைம் இருக்கா? இன்னொரு பெரிய சப்ஜெக்ட் அடுத்தது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் வந்து நம்ம அபிசீனியாவை நோக்கி முதல் புலப்பெயர்வு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுப்போம். அபிசீனியா கிட்டத்தட்ட நம்ம இந்த ஆரம்ப கட்ட ஒரு இதை முடிச்சிருக்கோம். ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான் அபிசீனியாங்கிறது. ஏன்னா இப்போ அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கட்டளையிடுறான், அல்லாஹ்வுக்கு நீங்கள்
புலப்பெயர்வு செய்யலாம் அபிசீனியாவுக்கு. ஏன்னா கொடுமைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. கொடுமையில் இன்னும் அடுத்தடுத்த கொடுமைகள் வரும். என்னென்னா ஊரை விட்டு பகிஷ்கரியம் செய்கிறது, கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, இப்படி பல சந்தர்ப்பம் செய்கிறப்ப ஒரு கட்டத்துக்கு மேலே தாண்டிடுச்சு. முஸ்லீம்கள் நிறையா வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அபிசீனியா நாட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் வந்து நம்ம துவா வந்து சொல்லிடலாச்சு. துவா நாம் போன வாரம் வந்து தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை ஒரு 2 துவாக்கள் சொல்லிட்டு இருந்தோம். போன வாரம் துவாக்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிங்களா யாரும்? ஏதாவது ஞாபகம் இருக்கா? போன வாரம் என்ன துவா? போன வாரம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிங்களாச்சு? இல்லை. தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ரி வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜாலி வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மாசமி வல் மக்ரமி. இந்த துவா நம்ம போன வாரம் சொல்லி கொடுத்தோம். உங்களுக்கு அந்த குரூப்பில் அனுப்பிச்சிருப்பாங்க துவாக்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுகையில் 5 துவாக்களை தொடர்ந்து ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த 5 துவாக்களை நம்ம தொடர்ந்து ஓதிக்கிட்டு இருந்தால் போதும், மாஷா அல்லாஹ் நம்ம சொர்க்கத்தில் போய் சேர்ந்துடலாம். தொழுகையில் இதில் தமிழில் ஓதலாங்கிறாங்க. பட் தான் அரபியில் மனப்பாடம் செஞ்சுக்கிறது நல்லது. போன வாரம் சொன்ன துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ரி வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜாலி வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மாசமி வல் மக்ரமி. இறைவா, கபரின் வேதனையை விட்டும் தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வாழும் பொழுதும் மரணத்தின் பொழுதும் ஏற்படும் சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். இறைவா, பாவத்தை விட்டும் கடன் தொல்லை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. அதே மாதிரி அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி லுல்மன் கதீரன் வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம். இந்த 2 துவா வந்து போன வாரம் சொல்லி கொடுத்தோம். இந்த 2 துவாவோட சேர்ந்து இன்னும் 2 துவா வந்து நம்ம இந்த வாரம் சொல்கிறோம். குரூப்பில் அனுப்பிச்சிடுவீங்களா? அதை அனுப்பிச்சிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அது உங்கள் குரூப்பில் வரும். நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்க, தொழுகையில் ஓதுங்க. இந்த துவா அத்தாயத்தில் ஓதுறோம்ல, அத்தாயத்து ஓதி முடிஞ்ச பிறகு ஸலவாத் ஓதி முடிஞ்ச பிறகு இந்த துவாக்களை ஓதிட்டு வாங்க தொடர்ந்து. இன்ஷா அல்லாஹ் கடன் தொல்லையிலிருந்து வெளிப்படலாம், நோய் நிவாரணங்கள்லேருந்து, கபருடைய வேதனை, எல்லா வேதனையும். அல்லாஹும்ம மக்ஃபிர்லி மா கத்தம்து மா அஹர்து மா அஸ்ரர்து வமா அலன்து மா அஸ்ரஃப்து வமா அன்த அலும் பிஹி மின்னி அன்தல் முகத்திம் அன்தல் முஹிர் லா இலாஹ இல்லா அன்த. இந்த துவா கடைசி வரை மோசலாம் ஓதிக்கிட்டே இருப்பாங்க துவா தொழுகையில், ஒரு நாளும் விட்டதில்லை. இதெல்லாம் புகாரியில் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு. அல்லாஹ்வே, அல்லாஹ் மக்ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹர்து வமா அஸ்ரர்து வமா அலன்து வமா அஸ்ரஃப்து வமா அன்த அலும் பிஹி மின்னி அன்தல் முகத்திம் அன்தல் முஹிர் லா இலாஹ இல்லா அன்த. அல்லாஹ்வே, நான் முந்தி செய்த, பிந்தி செய்த, இரகசியமாக செய்த, பகிரங்கமாக செய்த, வரம்பு மீறி செய்த, என்னை விட நீ அறிந்துள்ள இன்ன பிற பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. நீயே முன்னேறச் செய்பவன், பின்னடைவை தருபவன், உன்னை தவிர வேறு யாருமே இறைவன் இல்லை அப்படிங்கிற இந்த துவாவையும் தொடர்ந்து ஓதிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஸ்ஸி வல் கஸ்ல் வல் ஜுப்னி வல் புஹல் வல் தைனி வல் அலபத்தி ரிஜால். கவலை மற்றும் துக்கத்தில் இருக்கும்போது இந்த துவா ஓதுவாங்க. கவலை, துக்கம், கடன் தொல்லை, பாவங்கள், தஜ்ஜாலுடைய ஃபித்னா, இந்த வாழ்க்கை மரணத்தில் உள்ள ஃபித்னா, கிட்டத்தட்ட இப்போ இந்த நான் சொன்ன இந்த 4-5 துவாக்களில் எல்லாமே வந்துடும். நீங்கள் ஒரு இஹ்லாஸாக, கடனே எனக்கு இருக்கக்கூடாது ஒருத்தர் நினைக்கிறான்னு வைங்களேன், நீங்கள் துவாவை தினமும் ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழ வைப்பான் அல்லாஹ் தஆலா. அந்த இறை நம்பிக்கை தவக்கல் நம்மகிட்ட இல்லை. அது எப்படி துவா வந்து அல்லாஹ் நம்மளை கடனை விட்டு நீக்குவான்? நம்ம போன வாரம் நம்ம கூட சொன்னேன், நம்ம வந்து இந்த துவாலாம் ஓதிட்டு இருக்கனால எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக நான் கடனை யாருனே வாங்கினதே இல்லை. நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம், அவ்வளோதான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஸ்ஸி வல் கஸ்ல் வல் புஹ்லி வல் ஜுபுன் வல தைனி வ அலபத்தி ரிஜால். அல்லாஹ்வே, நிச்சயமாக நான் உன்னிடம் துக்கம், கவலை, பலவீனம், இயலாமை, சோம்பேறித்தனம், கஞ்சத்தனம், கோழைத்தனம், கடன் அதிகரிப்பது, மனிதர்கள் மீது ஆதிக்கம் செய்வது ஆகிய அனைத்தையும் விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். துக்கம், கவலை, பலவீனம், இயலாமை, சோம்பேறித்தனம், கஞ்சத்தனம், கோழைத்தனம், கடன் அதிகரிப்பது, என் மீது பிற மனிதர்கள் ஆதிக்கம் செலுத்துவது. சில பேர் பார்க்குறோமில்ல, நம்மளை போட்டு அடித்து எல்லாவற்றையும் தூக்கி போடு அல்லாஹ்வின். புகாரி அவர்களுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸு இந்த இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த துவா, இன்னொரு துவா இருக்குது அடுத்த வாரம் சார். 2 துவா போதும் அவங்களுக்கு. மனப்பாடம் செஞ்சுக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் தொழுகையில் ஓதிட்டு வாங்க. ஏன்னா தொழுகை வந்து நம்ம ஓதக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் கபூல் செய்யணும். அதை விட நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம ஆனால் சீக்கிரமாக இல்லை. நம்ம ஓதுற ஒரு துவா என்ன தெரியுங்க? அல்லாஹ் மின்னி அல்லாஹ் மக்ஃபிர் லில் முஃமினீன வல் முஸ்லிமாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் ஹையாய் மின்ஹும் வல்லமாத் அப்படிங்கிற துவா நல்ல துவா தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால்
அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்த துவா இல்லை. நம்ம இருக்கிறது அல்லாஹ் தூதர் நமக்கு என்ன சொன்னாங்களோ அந்த துவா ஓதும்போது தான் நமக்கு அதில் நன்மை கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் இதை நல்லா தயவுசெய்து மனப்பாடம் பண்ணிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மனப்பாடம் பண்ணுங்க. தவறாகும், பிரச்சனை இல்லை, நாளடைவில் சரியாயிடும். அல்லாஹ் மக்ஃபிர்லி மா கத்தம்து மா அக்ஹர்து வமா அஸ்ரர்து வமா அலன்து வமா அஸ்ரஃப்து வமா அன்த அலம் பிஹி மின்னி அன்தல் முகத்திம் அன்தல் முஹிர் லா இலாஹ இல்லா அன்த. அவ்வளோ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புக்ல் வல தைனி வலபத்திர் ரிஜால். அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கதீரன் வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம். ஹதீஸில் வரக்கூடிய துஆக்கள் நீங்கள் ஒரு 4 நாள் ஓதி பழகப்படுத்து, கண்டிப்பாக செய்யுங்க. இதனுடைய பலன் நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் உணரலாம். அல்லாஹ் இன்னி அவுது பிக்க மினல், அந்த தஜ்ஜாலுடைய துவா ஒன்று இருக்குது. இந்த 4 துவா, இன்னும் 2 துவாகள் இருக்குது. தொழுகையில் ஓதுற துவா. நீங்கள் அந்த சலா முடிஞ்ச உடனே அல்லாஹ்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் அல்லாஹ்ம பாரிக் அலா முஹம்மதின் ஓதி முடிஞ்ச உடனே இந்த துவாக்களை வரிசையாக ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கே ஒரு மனநிறைவு ஏற்படும். தொழுகையில் அல்லாஹ் அதனுடைய கூலியை தருவதற்கு போதுமாவன். என்ன சொன்னோமோ என்ன கேட்டோமோ இன்ஷா அல்லாஹ் அதை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு நமக்கும் தந்தருவானா. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.